என் பேர் நசுங்க. நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்திருக்கேன். நான் காலேஜ் முடிச்சு 2 இயர்ஸ் கரியர் கேப் வந்துச்சு. அப்போ வந்து நான் 5 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அவங்களாம் வந்து எதிர்பார்த்தது ஒரு கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்த்தாங்க. பேசிக் கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்த்தாங்க. நான் என்கிட்ட இல்லாதனால நான் வந்து இன்ஸ்டியூட் தேடிட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு மூலியமா எனக்கு இந்த இன்ஸ்டியூட் வந்து கிடைச்சிது. அப்போ வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு பேரன்ஸுமே இல்லை. நான் வந்து எப்போதான் இந்த கோடிங் கற்று படிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் டெய்லி ஸ்டாஃப் நடத்துகிற வீடியோலாம் பார்க்கணும், வீடியோஸ்லாம் பார்த்துதான் அப்புறம் ஆன்லைனில் ஆஃப்லைன் ரெண்டுமே நடத்துனாங்க. நான் ஆஃப்லைன் வந்து சூஸ் பண்ணி படிச்சதுனால எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் தான் நான் கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்டனாலும் எனக்கு வந்து போர்ட்டல் ஒன்று ஆக்டிவேட் பண்ணி தருவாங்க. அந்த போர்ட்டலில் எல்லா வீடியோஸுமே இருக்கும். அதை வச்சு நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் அட்வான்ஸ் கிளாஸ் மூவ் ஆகி லாகின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதுக்கு பிறகு சார் வந்து வெங்கட் சார் வந்து டெய்லிக்கும் ஒரு கிளாஸஸ் நடத்துவாரு. அது வந்து ரெசிபி ப்ரிப்பரேஷன், இன்டர்வியூ அலிகேஷன், அப்புறம் பேசிக்கான எல்லா லாங்குவேஜை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நடத்துவாரு. அது வந்து கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரெசியூம்ல ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கான்செப்ட் கிடைக்கும். அதனால வெங்கட் சார் வந்து நல்ல கைடன்ஸ் கொடுத்தாரு. இப்போ வந்து நம்ம ரெசியூம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொண்டு போய் அவங்க வெங்கட் அண்ணன் காட்டணும். அதை வந்து அந்த அண்ணன் எத்தனை வாட்டி எதாவது இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணி மறுபடியும் எடுத்துட்டு வாங்கணும். அதை நம்ம பண்ணி மறுபடியும் கொண்டு போய் சப்மிட் பண்ணால் அந்த ரெசியூம் எப்போ ஓகேங்கிறாரு அது வரைக்கும் நம்ம டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ஜாயின் பண்ணும் போதே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, எப்போ தான் நம்ம ஐடி வேலைக்கு போவோன்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே நடந்த கிளாஸஸ், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், ரெசியூம் கைடன்ஸ் வச்சுலாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நான் கண்டிப்பாக ஐடி வேலைக்கு போவோன்றது எனக்கு நம்பிக்கை.